விசாரணைக்கு பயந்து கொண்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் என்ற பதிவை இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். நேற்று இரவு உடல்நலை குறைவின் காரணமாக தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவினர்கள் நார்மலான செக்கப்பிற்குத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போலோவிற்கு சென்றுள்ளார் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் மத்திய குழுவினர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்க்க வேண்டும் என்று இன்று தயாராக உள்ள நிலையில் நேற்று இரவு எதற்காக அப்போலோ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், இதனால் மத்திய குழு பார்த்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயப்படுகிறாரா, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஆதாரங்கள் இல்லாமல் திமுகவினர்கள் பதிலளித்தால் நிச்சயமாக திமுகவின் ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என்றும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. திமுகவின் அமைச்சர்களும் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கும் நிலையில் அவர்கள் சரியான ஆதாரங்களுடன் விசாரணையின் பொழுது ஆதாரத்துடன் நிரூபிக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மீது மேலும் ஊழல் வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தென்னரசாக இருக்கட்டும் மற்றும் நமது மணல் கொள்ளையின் மாஃபியாக இருக்கக்கூடிய துரைமுருகனாக இருக்கட்டும் தற்பொழுது 14 அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள். ஆனால் நேற்று இரவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலை குறைவின் காரணமாக அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று விட்டார். தற்பொழுது திமுகவின் அமைச்சர்கள் தலைதான் தற்பொழுது உருளுகிறது என்றும் திமுகவின் உள்ள முக்கியமான புள்ளிகள் மத்திய குழு விசாரணைக்காக தயாரான நிலையில் இருக்கும் நிலையில் மத்திய குழு கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் சரியான பதில்களை கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக மத்திய அரசிடம் இருந்து வரக்கூடிய நிவாரணம் தொகை நிச்சயமாக குறைக்கப்படும். மேலும் இதற்கு முன்பாக செலவிடப்பட்ட நிவாரண தொகைகளுக்கான முழுமையான விவரங்களையும் பட்டியல் அடிப்படையில் மத்திய குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும். இது இரண்டையும் செய்ய தவறிவிட்டால் நிச்சயமாக தமிழக அரசிற்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ₹1 கூட நிவாரணமாக மத்திய அரசு வழங்காது என்றும் தற்பொழுது காட்டமான பதில்களை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளித்துள்ளார். ஏற்கனவே பல பிரச்சனைகள் திமுகவினர்களால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் உள்ளாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக இதுவரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து பார்க்கவில்லை. மேலும் சென்னையை விட 2 மடங்கு அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக வீடுகளும் தற்பொழுது இடிந்து வீட்டில் உள்ளவர்கள் தற்பொழுது முகாம்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வீடுகளும் தற்பொழுது புதிதாக தமிழக அரசு கட்டித்தர மறுத்துவிட்டது. ஆனால் நேற்று தூத்துக்குடிக்கு வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடனடியாக 3 மாதத்திற்குள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உங்களது வீடுகள் பராமரிப்பு செய்து தரப்படும் என்றும் தற்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் உறுதியளித்துள்ளார்.